டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் இடம்பெறப் போகின்றது. இரண்டு தரப்புமே ஒருவித அவநம்பிக்கையுடன் தான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கின்றன. ஒருவர் மீது மற்றவருக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியான முறையில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவும், இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை பாகிஸ்தான் மத்தியஸ்தம் வகிக்கின்றது. பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத் ஒரு முழுமையான பாதுகாப்பு வலையமைப்புக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது எதுவித அசம்பாவிதங்களும் இடம்பெற்றுவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானுடைய தரப்பில் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்கள் லெபனானில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்களை தாம் மத்தியஸ்தர்களிடம் தெரியப்படுத்தி இருப்பதாகவும், இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை ஈரானுடைய மீடியாக்கள் தெரிவித்திருக்கின்றன. இருந்தும் ஈரானுடைய அரசு இது தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்தவில்லை. அதே சமயம் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது உறுதி என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடக்கூடாது. அப்படி கட்டணம் அறவிடுவதால் உலக எரிசக்தி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்றது, உலக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுகின்றது என்ற ஒரு கருத்தையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். மற்றும் ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளில் வடகொரியாவில் இருந்து பாதுகாப்பதற்காக முறையே 50,000 மற்றும் 45,000 துருப்புகளை நாம் இறக்கி இருக்கின்றோம். இருந்தும் அவர்கள் ஈரானுடனான யுத்தத்தின் போது தமக்கு கை கொடுக்கவில்லை. ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவைகள் தம்மோடு தோள் நிற்கவில்லை என்றும் தமக்கு உதவி புரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். நேட்டோ நாடுகள் கூட தம்மோடு துணை நிற்கவில்லை என்ற ஒரு கருத்தை பரவலாக அமெரிக்காவில் அவர் தெரியப்படுத்தி வருவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஜயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. லெபனானில் தொடர்ச்சியான யுத்த நிறுத்த மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலினால். இஸ்ரேல் சொல்லுகின்றது, இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் லெபனான் உள்ளடக்கப்படவில்லை. ஹிஸ்புல்லா மீது தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டு வருவோம் என்ற ஒரு விடயத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு உறுதியாக இருக்கின்றார். அது தொடர்பான விடயத்தையும் அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார். இந்த யுத்தத்தின் காரணமாக லெபனானில் இதுவரைக்கும் 2600க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஈரானில் 2300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உலக எரிசக்தி பொருட்களின் விலை அதிகரிப்பினால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்க வேண்டும். இன்றைய தினம் இடம்பெறப் போகின்ற பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய அபாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு சில மணித்தியாலங்களில் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய விளைவுகள் இன்றைய தினத்தோடு முடிவடையுமா அல்லது இனிவரும் நாட்களுக்கு அடுத்த கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக வழிவகுக்குமா என்பது இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் தெரிய வந்துவிடப் போகின்றது. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நண்பர்களே பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.